அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் இளமார்பில் ஒட்டியது. புயல் வந்து போனதொரு வானமயானதடா என் உள்ளம். ரெடி ஆயிட்டியா? ஏகாம தான் நான் இருக்கேன். நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன். என்ன அப்படி பாக்குற? அவ்வளவு அழகா இருக்கலாம். அப்படி பாக்குறீங்க? அவ்வளவு அழகா இருக்கலாம். அழகா இருந்தா ரசிக்கத்தானே செய்யணும். பார்த்து பார்த்து ரசிக்கிறன்ற பேர்ல கண்ணு ரெண்டும் வெளியே வந்து விழுந்துற போதும். பொறுக்கி வேணா வேணுமா வேணான்னு கேட்கல, வேணும்னு கேட்டேன். உன்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கலாம். எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கவா? ரொம்ப தான் பொறுக்கி தரம் பண்றேன். சரி, ஒண்ணே ஒண்ணுதான். டைம் ஆச்சு, வா போலாம். அதட்ட பிடிச்சி நல்லா கட்டி வச்சுட்டேன். சரி வா போலாம். மகேஷ் என்ன வீடு? பொண்டாட்டி நீ போட்டு வீடு தோங்கலையே. ஓ, என்ன பண்ண போற? தியரியோட பிராக்டிக்கல் ரொம்ப நல்லா இருக்குவாங்க. சரி பிராக்டிக்கலாவே கொடுத்துட்றேன். டே பொறுக்கி, இதெல்லாம் சரியில்லை. பேசிக்கிட்டு இருந்தா இப்படிதான் சொல்வேன். முதலே மாமா கொடுத்துட்றேன். முட்டைக்கண்ணா, இதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோ. சரி இல்லையா? ஆனா எனக்கு சரி பொண்டாட்டி. ரொம்பதான் இப்ப பேட் வேர்ட்ஸ் பேச ஆரம்பிக்கிறேன். இரு, ஒரு நாள் எல்லாத்துக்கும் வச்சு ஒன்று செய்யறேன். அது செய்யும் போது பார்த்துக்கலாம். இப்ப என்னது? நான் சொன்னது போமான்னு தாண்டி சொன்னேன். நீ என்ன நினைச்ச? அது வந்து அதோட தேவையில்ல, வா போகலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஆமால, நம்ம நேச்சுரல் பியூட்டி. எல்லாம் நம்மளே ரெடி ஆகிட்டு இந்த ராம் இன்னுமா ரெடி ஆகல. இந்த வாட்டி அபி அக்காக்கு நம்ம டஃப் கொடுக்குறோம். அதான் அவங்க போட்ட ஸ்டைலிய மாதிரியே நானும் அவங்க பெர்மிஷனோட வாங்கிட்டேன். ப்ளீஸ், அவங்க அளவுக்கு டஃப் கொடுக்க முடியலனாலும் ஓரளவுக்கு டஃப் கொடுக்கணும்ல. அப்பதான் நம்மளும் பார்க்க ஹீரோயினி மாதிரி இருப்போம். டேய், இப்ப ஃபங்க்ஷன் அப்ப கூட நீ இந்த மாதிரி தான் ஜீன்ஸ் பேண்டோட வருவியா? ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்குடி, நானே ஆஃப் டே போட்டு வந்திருக்கேன். ரொம்ப எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. நீயோட வா, அல்லது சீமனை முடிச்சதும் சீக்கிரமா வந்துடு. அடிச்சு வச்சிருவேன். ஒண்ணுங்க என்னை ஏத்திட்டு போ. சரி சரி. எப்படி இப்படியே வர போறியா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? இப்படியே தான் வர போறேன். இதுக்குன்னு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ. சீக்கிரம் வா போலாம், கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அக்கா, எனக்கு ஒரு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு நந்து வைக்கிறது மிருதுலா மட்டும்தான். அப்புறம் நீங்க எல்லாரும் வச்சுக்கோங்க, முடியுமா? இதுல இல்லடி, வச்சுக்கோங்க. மிருதுலாவே முதல் வைக்கிட்டோம், எனக்காக தோணுது. ஐயோ இல்லை, முதல்ல
அந்த குழந்தை பற்றவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கடைசியான வச்சுக்கோங்க. என் மூடிக்கிட்டு வெய்யாண்டி என்னடி பெருசாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெய்ய நீயே வெய்யி. இல்லை அது வந்து மூஞ்சில் ஒரு குத்து குத்துறேன். ஏற்கனவே சப்பையாக இருக்கும் மூஞ்சி இன்னும் சப்பையாயிடும். ஒழுங்காக நினைஞ்ச வெய்யி. சரி. இன்னொரு தான் பிடிச்சதும் நான் ஒன்றும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன். என் பூச்சி கிடையாதா இருப்பேன். என் வேணாச்சும் போனீங்க மண்டையிலே ரெண்டு தட்டு தட்டு புரிஞ்சிச்சா அடியே. ஆனாலும் நீ ஓவராது இப்படி பண்ணுற. ஒன்ன அளவுக்கு யாராலையும் அடிச்சிக்க முடியாது. சரி சரி எங்கே இருக்கணும். அந்த பயம் இருக்கணும் என் மேலே. ஓகே என்னடி சொல்லு. இந்த மூமெண்ட் கிடைக்க பேசலாம் உனக்கு ஒரு தேங்க்ஸ். நீ நினைச்சா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சீமந்தம் நடக்கும். என்ன சொல்ற? எனக்கு ஆனாலும் ரொம்ப கொழுப்பு தான். ஆனால் இந்த கலதை நம்மளுக்கு முன்னுக்கு நடந்ததில்ல ரொம்ப பெருசாக இருக்கு. நம்மளால இனிமே அம்மா அப்பாவாக முடியாதடா. இதை மட்டும் ஞாபகப்படுத்தக்கூடாது. அது மட்டும் நான் ஞாபகத்தில் வச்சிருக்கேன். எந்த காரணத்துக்குள்ள உன்னை விட்டு நான் போகிறதுக்கு தயாராக இல்லை. என்னால் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் முடிய போகுது. நம்மளுக்காக ஒரு குழந்தை வருது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி மனசு கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்கல. என்னைக்குமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இருக்கேன்டா. ஐ லவ் யூ. கஞ்சாடி பேசினா எப்படியா? கொஞ்ச நேரம் இருங்க மிஸ் டோரா. மாமா நீங்க இந்த கிளாஸ் டீச்சர் சூனாவை சைட் அடிச்சிங்களே, அவளை உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கவா? ஐயோ நேரம் மாட்டு மாட்டி விட்டாலே அவ அப்படிதான் அந்த டோரா மண்டை உளரும். அடுத்த வாட்டி என் புருஷனை பத்தி தப்பா பேசல உன் மண்டையில இருக்க 4 முடியும் ஆஞ்சி போடும். ஆஞ்சி நான் பேசுறேன். ஏன்னா வந்து நம்ம அட்மின் இதுங்கெல்லாம் பிஸியா இருக்குங்க. அதான் சரி. இன்னைக்கு வீடியோ வந்து 8 நிமிஷம் தான். ஏன் 8 நிமிஷம்னா எனக்கு வந்து இன்னைக்கு செக்கப் இருக்கு. மார்னிங் ஏர்லி மார்னிங் 6 விடிய காலம் 6 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் தந்துடும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போகணும் செக்கப்புக்கு. பிளட் டெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து டைம் ஆகும். இப்போவே எடுத்து வச்சுட்டு போகலாம் பெட்டர். அதாவது 8 நிமிஷம் தான் வருது. இப்போயே மணி முடிக்கவே 8:30 ஆயிடுச்சு. 9க்கு நான் போக போகிறேன். 9க்கு தான் போகணும். 3 நிமிஷத்துக்கு 3 ஹவர்ஸ்லேயே பிடிச்சிட்டு எனக்கே ஆச்சரியம் வைக்கப்போ கரெக்டாக 6 மணி நேரத்துக்கிட்ட ஆகும் தெரியல. சரி அப்புறம் வந்து இன்னொரு வந்து சீமத்தை வந்து முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு சீமத்தை எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. சரி திரும்பி சொல்லிடுறேன். சீமத்தை வந்து முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னா வந்து சீமத்தை எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து எனக்கு எப்படி சீமத்தை பண்ணுவாங்க என்னோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி சடங்குலாம் தெரியல. ஸோ வந்து தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல வேண்டியதானே.
தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா பண்ணி பாருங்கள். அப்படியாச்சும் குறை இருந்துச்சுன்னா கூட சொல்லியிருக்கேன். தென் வந்து சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்த எபிசோட் கொண்டு போக மோட்டிவேஷனாக இருக்கும். இதுக்கு 2 சீரியஸ் வரல, ஒரு சீரியஸ் தான். இதுக்கே இப்படி திக்கிட்டு இருக்கேன். ஆனால் எப்படி இருந்தாலும் நான் வந்து நாளைக்கு 2 சீரியஸ் கொடுக்க பார்க்குறேன். இதோட நாளைக்கு வந்து கேகே சீரியஸும் கதா சீரியஸும் தான் அப்லோட் பண்ண போகிறேன். மற்ற எந்த சீரியஸும் நான் அப்லோட் பண்ணல. இதோட நான் கேகே சீரியஸ் அண்ட் கதா சீரியஸ் இந்த 2 சீரியஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன்.